பிஸி ஷெட்யூல். பிஸினாலே ஒரு ஆத்தர் இப்படி எழுதியிருக்கார். பிஸி அப்படின்னு மீனிங் பீயிங் அண்டர் சாத்தான் யோக். பீயிங், பி ஸ்டாண்ட் ஃபார் பீயிங், யூ ஸ்டாண்ட் ஃபார் அண்டர், எஸ் ஸ்டாண்ட் ஃபார் சாத்தான், ஒய் ஸ்டாண்ட் ஃபார் யோக். பீயிங் அண்டர் சாத்தான் யோக், பீப்புள் ஆல்வேஸ் சே வி ஆர் பிஸி. யா ஷுவர் தட் வி ஆர் பிஸி. பட் ஆனால் நம்ம தேவ சமூகத்தில் உம்மை விடுவதில்லை. ஆண்டவரே, எனக்கு நீர் செய்ய வேண்டும், நீர் எனக்கு நடத்தி காட்ட வேண்டும் என்று நாம் நிச்சயமாகவே தேவ சமூகத்தில் காத்திருக்கோம். அதில் ஒரே ஒரு நபரை நான் எடுத்துக்குவேன் என்று சொன்னால், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32 அதிகாரம் அதனுடைய 26வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா, ஆதியாகமம் ஜெனிசிஸ் சாப்டர் 32 verse 26 என்ன சொல்லப்பட்டிருக்குது? ஜெனிசிஸ் verse 32 verse 26. அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். இது யாக்கோபுனுடைய ஜெபம், யாக்கோபுனுடைய ஜெப வாழ்க்கை. இட் இஸ் நாட் இம்மிடியட்லி அவர் வந்து பேசிட்டு போனதா இல்லை. கீப் ஆன் இன்டர்சீடிங், பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்பொழுது, ஜெபிச்சுக்கிட்டே இருக்கும்போது பொழுது என்ன செஞ்சிச்சு? விடிஞ்சிட்டு. அப்போ தான் அந்த தூதன் சொல்கிறான், பொழுது விடுகிறது, நான் போகட்டும் என்றான். நல்லா அந்த மீனிங்கை புரிஞ்சுக்கோங்க. கீப் ஆன் ஆஸ்கிங் சம்திங், கீப் ஆன் டெல்லிங் சம்திங். ஆனால் அதுக்கு பதிலே கிடைக்கல. அதனால தான் அந்த தூதன் சொல்கிறான், பொழுது விடுகிறது, நான் போட்டு என்னை விடு. அப்போ அவன் சொல்கிற அர்த்தம் என்ன? யாக்கோபு சொல்கிறது, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடு. ஐ கீப் ஆன் ஆஸ்கிங் something you need to give me and bless me, and until now I did not see any blessing from your hand. உங்கள் கரத்துலேருந்து இது வரைக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை நான் பார்க்கல. நீங்கள் ராத்திரியே வந்துட்டீங்க, இல்லை மிட் நைட்லேயே வந்துட்டீங்க. நான் பேசிக்கிட்டே இருக்கேன், அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, இதை செய்யுங்கன்னு. ஆனால் இப்போ நீங்கள் என்னை ஆசீர்வதிக்காமல் என்ன செய்ய போகிறீங்க? போகிறேன்னு சொல்கிறீங்க. என்னை ஆசீர்வதிக்காமல் போகிறேன்னு சொல்கிறீங்க. இல்லை ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடு. தட் இஸ், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நான் உம்மை விடுகிறது இல்லை. அதில் ரொம்ப முக்கியமான ஒன்று, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை என்ன செய்ய மாட்டேன்? விட மாட்டேன். நான் நிறைய ப்ரேயர் ரிக்வெஸ்ட் ஆண்டு நம்மளோட சமூகத்தில் வச்சுருக்கிறேன். எல்லாத்துக்கும், எல்லா ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டுக்கும் நீர் என்ன செய்யணும்? விடுதலை தந்தா மாத்திரம்தான் நான் நம்ம விடுவேன். அதில் எனக்கு அற்புதம் தந்தால் தான் நான் விடுவேன். அது வரைக்கும் நான் கேட்டே இருப்பேன். நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க, நம்புகிறேன். ஸோ நம்ம எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இல்லைனா விடிய உட்காந்துட்டு கடைசியில் போயிட்டு வரேன்னு சொல்லுமா, போயிட்டு வாங்க, பாய் பாய், சியூ, நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு அனுப்பிடக்கூடாது. கேட்கணும், ஆண்டவரே, வந்த நோக்கம், நான் உங்கள்கிட்ட போராடின நோக்கம், நீர் என்னை ஆசீர்வதிக்கணும். ஸோ நீர் என்னை ஆசீர்வதிக்க வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன்? விட மாட்டேன். அதே இது யோபு பக்தன் சொல்லும்போது நீங்கள் வாசித்து பார்த்தா, யோபு 13 அதிகாரம் அதனுடைய 15-16 ஜோப் 13 verse 15 and 16 அவர் எதுக்கு விட மாட்டேன்னு சொல்லுவார்னு வாசிங்க. யோபு 13:15 அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். 16 அவரே என் ரட்சிப்பு. அங்கே தெளிவாக சொல்லார், நீர் என்னை கொன்று போட்டாலும் நான் உன் மேலே எப்படி இருப்பேன்? நம்பிக்கையாக இருப்பேன். நீர் என்னை விடுகிற தேவன் அல்ல, நீ தான் என் ரட்சிப்பு. எல்லாமே இழந்துட்டேன், ஒன்றுமே என் கையில் கிடையாது. ஆஃப்டர் ஆல், ஈவன் என் ஒய்ஃபாவது என் கூட இருப்பான்னு பார்த்தேன், அதுவும் போயிடுச்சு. ஒன்றுமே இல்லாத நிலைமையில் நான் நின்றுக்கிட்டு இருக்கிறேன். அப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒன்றே ஒன்று மட்டும் எனக்கு புரிஞ்சிச்சு, இந்த பூமியில் சுற்றிக்கிட்டு இருக்கிறது என்னது? ஏன் ஜீவன். நீர் என்னை கொன்று போட்டாலும் நான் உம்மை விட மாட்டேன். கண்டிப்பாக எனக்கு தெரியும் நீர் என்னை ஆசீர்வதிப்பீர், நீரே என் ரட்சிப்பு. நோட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு நபர் ஜெபம் பண்ணுறாரு, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விட மாட்டேன். இங்கே ஒரு நபர் எல்லாத்தையும் இழந்துட்டு ஒன்றுமே இல்லை, இதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கையா? ஏன்னா குடும்பம் போயிடுச்சு, பிள்ளைங்க போச்சு, எல்லா நிலைமையும் பரிதபிக்கப்பட்ட நிலைமை. இப்போ ஒன்று சொல்கிறாரு, நீர் என்னை கொன்று போட்டாலும் நான் உம்மை விடுகிறது இல்லை. காரணம், நீரே என் நம்பிக்கை, நீரே
என் ரட்சிப்பு, நீரே என் அடைக்கலம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2 அதிகாரம் 6வது வசனத்தில் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2 அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. 3வது ஒரு நபரை நான் சொல்கிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2 அதிகாரம் அப்படியே 6வது வசனம். 2 Kings chapter 2 verse 6. ஆ ஆ ஆ ம் அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை, கர்த்தருடைய ஆ ஆ எவ்வளோ தெளிவாக சொல்கிறார். நான் உம்மை விடுகிறதில்லை. எதுக்கு? எனக்கு ரெட்டிப்பான வரம் வேணும், எனக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம் வேணும். ஊழியக்காரன் எலியா, ஊழியக்காரன் எலிசா 2 பேருக்கு நடந்த ஒரு டயலாக். நீ இங்கே இரு, ஆண்டவன் அங்கே வரைக்கும் போக சொல்கிறார், சீனியர் ப்ரீஸ்ட் சொல்கிறார். ஆனால் ஜூனியர் ப்ரீஸ்ட் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் உம்மை விடுகிறதில்லை, நான் உம்மை விட்டால் எனக்கு வர வேண்டிய ரெட்டிப்பான ஆசீர்வாதம் என்கிட்ட எனக்கு 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 நினைச்சிடும், கிடைக்காம போயிடும், நான் உம்மை விடுகிறதில்லை. அதுதான் கீப் ஆன் ஆஸ்கிங், கீப் ஆன் ஆஸ்கிங். நீங்கள் தொடர்ந்து இந்த பகுதியை வாசித்து பார்த்தா எங்கெல்லாம் போவாரோ பின்னாடியே போவார். நம்மனா என்ன செய்வோம்? எங்கேயோ போகிறாரு, ஆண்டவர் அனுப்பியிருப்பார் இருக்கும், போயிட்டு வரட்டும். திடீர்னு சுழல் காய்ச்சல் இங்கே இருப்பார், அங்கே போயிடுறாரு, அங்கே இருந்தால் இங்கே வந்துடுறாரு, மாறி மாறி போகிறாரு அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் இவன் தெளிவாக ஒன்று சொல்கிறாப்புல, நான் நம்ம விடுவதில்லை. எனக்கு தேவையான ஒன்று, என் பர்பஸ், நான் உங்கள் பின்தொடர்ந்து வரக்கூடிய பர்பஸ் என்ன தெரியுமா? ஐ நீட் மை பிளெஸ்ஸிங் இன் டு பி டபுள். எனக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம் வேணும், எனக்கு ரெட்டிப்பான வரம் வேணும். நீங்கள் செய்கிறத விட 2 மடங்கு அதிகமாக நான் என்ன செய்யணும். அந்த வைராக்கியம் உங்களுக்கு வேணும். யாரையாவது பார்க்குறோமா, ஸ்பிரிச்சுவலி அவங்க நல்லா இருக்கிறாங்க, நல்லா ஜெபிக்கிறாங்க, நல்லா பைபிள் படிக்கிறாங்க, நல்லா ஆக்டிவாக இருக்காங்க, ஆண்டவரே அவங்கள விட 2 மடங்கு எனக்கு என்ன செய்யணும், எனக்கு அந்த வரத்தை தாங்க ஆண்டவர். அவங்க நல்லா பண்ணுவாங்கப்பா, அவங்களுக்கு என்ன, அவங்க நல்லா ஜெபம் பண்ணுவாங்கப்பா, அவங்களுக்கு என்ன, அவங்களுக்கு எல்லாமே இருக்குப்பா அப்படி சொல்லக்கூடாது. ஆண்டவரே அவங்க பண்ணுறதை விட நான் எப்படி பண்ணணும், 2 மடங்காக அவங்களுடைய ஊழியத்தை செய்யணும். அதுதான் இயேசு கிறிஸ்து சொன்னார் இருப்பாங்க தம்முடைய சீஷர்களுக்கு, என்னை விட லோவராக பண்ணுவீங்கன்னு சொன்னாரா, ஹையராக பண்ணுவீங்கன்னு சொன்னாரா? என்னிலும் மேலானவைகளை செய்வீர்கள், என்னிலும் அதிகமாக செய்வீங்க. அப்போ அதுக்கு தான் நான் சொன்னேன் கீப் ஆன் ஆஸ்கிங், தொடர்ந்து கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. 3 நபரை சொன்னேன். முதல் நபர் யாரை சொன்னேன்? யாக்கோபு. எல்லா ஆசீர்வாதம் இருந்தாலும், நான் சம்பாதிச்ச சம்பாத்தியம் எனக்கு இருந்தாலும், நீர் என்னை ஆசீர்வாதத்தாகவே நான் உம்மை போக விடேன். 2வது நபர் யாரை சொன்னேன்? யோபு பக்தன். என்ன சொன்னாப்புல சொல்லுங்க பார்க்கலாம்? எல்லாமே இழந்து போனாலும், நீ என்னை கொன்று போட்டாலும் நான் உம்மை விட மாட்டேன். 3வது ஒரு நபர் யாரை சொல்லியிருக்கிறேன்? கர்த்தருடைய ஊழியக்காரன் எலிசா. எனக்கு வேணும் ஆசீர்வாதம், நான் ஊழியத்தில் ஷைன் பண்ணணும், நான் அட்லீஸ்ட் டபுளாக இருக்கணும், நீங்கள் இருக்கிறத விட உங்களை விட சூப்பராக நான் செய்யணும் அப்படிங்கிற வாஞ்சை எனக்கு இருக்குது. ஆண்டவரே என்னை ரெட்டிப்பாக என்னை பயன்படுத்துன்னு சொன்னால் ஆண்டவர் நம்ம அதிகமாக பயன்படுத்துவார். அதனால தானே வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவார் பாருங்கள், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, பசியோ, பட்டினியோ, நிர்வாணமோ, எதுவும் அவரை விட்டு என்னை என்ன செய்யாது, பிரிக்காது. நான் அவரை விட்டு பிரிஞ்சு போக மாட்டேன். ஸோ இன் திஸ் டிவோஷன் நம்ம அவனுடைய சமூகத்தில் தாழ்த்தி வெறுமையாக்கி, ஆண்டவரே நாம் விட மாட்டேன், இது எனக்கு செய்ய வேண்டிய காரியங்களை இது எனக்கு செய்து தாரும், எனக்கு நடத்தி தாரும் என்று கேட்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நாம் ஜெபிப்போம். அவனுடைய சமூகத்தில் எல்லாரும் முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்தை நாம் ஜெபிப்போம். மூன்று பேரை குறித்து நாங்கள் தியானித்தோம் ராஜா. யாக்கோபுக்கு அநேக ஆசீர்வாதம் இருந்தாலும், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடேன் என்று சொல்லி ஜெபித்தார். என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன், நான் அவரை விடுவதில்லை, அவரே என் ரட்சிப்பு என்று சொல்லி யோபு ஜெபித்தார். என் ஊழியத்தில் நான் அதிகமாக பிரயாசப்படணும், இரட்டிப்பான வரங்கள் வேணும், அதிகமாக ஆண்டவருக்குன்னு செய்யணும், நான் விட மாட்டேன், ஊழியத்தை விட மாட்டேன், ஊழிய அனுபவத்தை விட மாட்டேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்கிற காரியங்களை என்னை விட்டு நீக்கி போடும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடுகிறோம். இந்த கால வேளையில் உம்முடைய தெய்வீக கரம் கூட இருக்கட்டும்.
பரிசுத்தமாக்கும் தேவனுக்கு உகந்த பிள்ளைகளாய் வாழ எங்களை நீ தகுதிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்க, எங்களையும் எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலெடுத்துக்கொள். இந்த காலவேளை கிறிஸ்துவின் அன்பு, கிறிஸ்துவனுடைய அந்த ஒரு பிரசன்னம் உம்மை விட்டு எங்களை பிரிக்காமல் பாதுகாத்து கொள்ளட்டும். யோசுவா சொன்னது போல நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். கர்த்தரையும் எங்களையும் பிரிக்கிற காரியம் எங்களை விட்டு தூரமாகட்டும். இந்த காலவெளியில் ஆண்டவர் விட்டு எங்களை பிரிக்கிற எந்தாவது ஒரு காரியம் எங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால் அவைகள் எங்களை விட்டு தூரமாகட்டும். இந்த காலவெளியில் நம்முடைய வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு மேலையும் ஆண்டுடைய ஆசீர்வாதம் தங்கட்டும். திரிய தேவன் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் நல்ல பரலோக பிதாவே, ஆமேன், ஆமேன்.